இன்றைக்கி எங்கள் ஊரில் ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இதில் தேங்காய் சோறு, கருவாடு, மாசி, முட்டை, தயிர் இதெல்லாமே வந்து கட்டாயமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த தேங்காய் சோறு, கருவாடு இது எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சிடணும். நைட்டே வந்து ஆக்கி வச்சுருவோம். காலையில் சூடு பண்ணாமல் சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சோறு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து அதில் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து உமா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் சும்மா வீடியோவில் மட்டும் காமிச்சிருக்கேன் வெந்தயத்தை. அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இங்கே 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிட்டு 20 பல் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். நான் தேங்காய் சோறு வந்து நைட்டு தான் ஆக்கியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருவாடு ஆக்கியிருந்தோம். கருவாடு கொஞ்சம் நிறையவே மிஞ்சிருச்சு. ஸோ நைட் வந்து கருவாடை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன். இதுக்கிடையில் வந்து சோறும் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டு வச்சுக்கிட்டேன். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. நான் மாசியில் சம்பல் தான் செஞ்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி இந்த மெனுவை வந்து வெயில் நேரத்தில் தான் செய்வாங்க. மழை காலத்துக்கு இது அந்தளவுக்கு செட் ஆகாது. பட் கருவாடு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் உடனே நைட்டே தேங்காய் சோறு வச்சுட்டேன். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே தோப்புக்கெல்லாம் போகும்போது மோஸ்ட்லி இந்த மெனு தான் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை சாப்பிடும்போது எதையுமே சூடு பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஆறி போய் தான் இருக்கணும். இந்த தேங்காய் சோறு, கருவாடு, மாசி, தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து கட்டாயமாக முட்டையும் அவிச்சிருவாங்க. இந்த மாதிரி மெனு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்குது. தி ஃப்ராஸ்டட் குட்னஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் ப்ரௌனிஸ், குக்கீஸ், அப்புறம் பாம்பிலோனிஸ் இந்த 3 வந்து வாங்கியிருந்தேன். மாஷா அல்லாஹ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இவங்கள்ட்ட 5 விதமான குக்கீஸ் வந்து கிடைக்குது. பட் நான் வந்து 3 தான் வாங்கியிருந்தேன். இந்த குக்கீஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமானது. பிகாஸ் இதில் வந்து நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஒயிட் சுகர், அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இப்படி எதுவுமே வந்து சேர்க்கல. என் மகளுக்கும் இந்த குக்கீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிள்ளைங்க இருக்க வீட்டில் வெளியே பிஸ்கட்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி ஹோம்மேடாக பண்ணக்கூடிய குக்கீஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட வந்து பீனட் குக்கீஸ், அப்புறம் பட்டர் குக்கீஸ், அடுத்து மிக்சட் நட் குக்கீஸ், ராகி சாக்கோ சிப் குக்கீஸ், அப்புறம் டேட்ஸ் பனானா குக்கீஸ் இதெல்லாம் கூட வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமாக இவங்க பேக்கிங் கிளாஸ் கூட வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி மட்டும் பர்டிகுலராக படிக்கணும்னா அதையும் வந்து சொல்லி தருவாங்க. அதுலேயும் உங்களுக்கு எந்த டைம் சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த டைமில் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி குக்கீஸ், ப்ரௌனிஸ் எல்லாம் சேல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு ப்ரௌனிஸில் டாப்பிங்ஸ் எல்லாம் தனியாகவே கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் நல்லா தாராளமாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு இந்த டாப்பிங் பண்ணலாம் தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு ஒன்று வந்து சால்டட் கேரமல், அப்புறம் வந்து நட்டல்லா. ப்ரௌனிஸ் எல்லாம் செம்ம சூப்பராக ஃபஜ்ஜியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பம்போலினிஸ் பற்றி நான் கட்டாயமாக சொல்லி ஆகணும். இதை வந்து சூடு பண்ணி சாப்பிட சொல்லியிருந்தாங்க. நான் அவனில் வச்சுருந்தேன். சூடு பண்ணதுமே இது அவ்வளோ சாஃப்டாகிருச்சு. நட்டல்லா எல்லாம் மெல்ட் ஆகி செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ரௌனிஸ், குக்கீஸ், அப்புறம் பம்போலினிஸ் இந்த 3மே வந்து அனுப்பி வைப்பாங்க. இவங்கள்ட்ட ஹோல்சேலாக கூட இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஷாப்பில் ஏதாவது வச்சு சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரௌனிஸ் வேணும்னா நீங்கள் அசார்ட்டடாக மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.